ஹீலிங் டேக்ஸ் டைம். சம்டைம்ஸ் நம்ம ஹீலிங் உடனே நடந்துறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு ஐயூப் நபியை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய அந்த நோய் காரணமாக அவங்க வருஷ கணக்காக கஷ்டப்பட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ வேதனை அனுபவிச்சும் அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் த மோஸ்ட் மர்சிஃபுல் ஆஃப் த மர்சிஃபுல்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க உண்மையான சபரோட ஒரு அழகு. ஹீலிங்கிறது நம்மளோட பர்ஃபெக்ஷன் மட்டும் கிடையாது. ஹீலிங்கிறது அல்லாஹ் மேலே நம்ம வைக்கக்கூடிய தவக்கல், ட்ரஸ்ட். அல்லாஹ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை டிலே பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள நன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அல்லாஹை மறக்கடிக்கக்கூடிய ஒரு நியமத்தை விட, ஒரு பிளெஸ்ஸிங்கை விட, அல்லாஹை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹை நெருக்கமாக்கக்கூடிய ஒரு கஷ்டம் ரொம்ப சிறந்தது நமக்கு. ஹீலிங் இன் டெய்லி லைஃப் எப்படின்னு பார்ப்போம். ஹீலிங்னா ஜஸ்ட் ஒரு துவா மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு நாளில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒரு மதராக இருக்கும்போது ரொம்ப பிள்ளைங்க நம்மளை டென்ஷன் ஆக்கும்போது நம்மளையும் மீறி நம்ம எவ்வளவோ அமைதியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்மளையும் மீறி சில நேரங்களில் நம்மளுக்கு டென்ஷன் அதிகமாகி கத்துறோம், அந்த குழந்தைங்களை அடிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எப்படி வெளியில் வருதுன்னா, நம்மளுடைய மதர்ஹுட் அப்படின்றத நம்ம ஒரு நியமத்தை பார்க்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு தந்த ஒரு கிஃப்ட். முதல்ல அந்த குழந்தைங்களுக்காக ஏங்குறவளை நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு அல்லாஹ் அந்த குழந்தைகளை தந்திருக்கான்னு சொல்லி அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கோமா? அந்த குழந்தைங்களோட சிரிக்கும் போது அந்த குழந்தைங்களை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் ஆசைப்படுவாங்க. நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை வச்சு எவ்வளோ பேர் அவதிப்படுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்குதுன்னு நினச்சி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் அதை அதிகமாக்கி தர்றேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம குழந்தை செல்வத்தை அல்லாஹ்கிட்ட அவன் தந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்தும் போது அந்த குழந்தைய நம்ம சுவாலிஹான குழந்தையாக அல்லாஹ் ஆக்கித்தா அப்படின்னு அவன்கிட்ட துவா கேட்கும் போதும் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த குழந்தைங்களை சுவாலிஹான குழந்தைகளை ஆக்கி தர்றான். ஸோ நம்ம ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த இடத்துல கஷ்டப்பட்டாது ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வலி அது மூலமாக குறையும். ஒருத்தவங்கள மன்னிச்சு பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளவோ தப்பு செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்கள ஒரு நாளைக்கு மன்னிச்சு பார்க்கும்போது அதில் உள்ள அந்த சந்தோஷம் உங்களுக்கு புரியும். நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும்போது துணி மடிக்கிறோம், இல்லை வீடை கூட்டி விடுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போதும் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், இந்த மாதிரி தஸ்பீஹ்களை நம்ம அதிகமாக செய்யலாம். நம்ம அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அல்லாஹ்க்கு நம்ம அதுக்கு பாதி எஃபோர்ட் போட்டால் கூட போதும். முழுமையான எஃபோர்ட் போட்டால் எந்த அளவுக்கு அந்த விஷயம் நடக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கி தந்துடுவான். எஸ்பெஷலாக மதர்ஸ், நம்மளோட அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அந்த வேலைகள், அந்த சைலண்ட்டான துவா, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளோட அந்த அமைதி, அந்த பேஷன்ஸ், அதுதான் நம்ம ஹீலிங் ஆகிறதுக்கு முக்கியமானது. அந்த பேஷன்ஸ்ன்றது ஒரு இபாதா. நம்ம பிள்ளைங்க சேட்டை பண்ணுதா, அந்த இடத்துல கோபம் வரும். அந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் நம்ம மூச்சை இழுத்துட்டு அந்த இடத்துல நான் அமைதியாக இருப்பேன், அல்லாஹ்வுக்காக நான் அந்த இடத்துல அமைதியாக இருக்கேன்னு இருந்து பாருங்கள். நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. பிள்ளைங்க ரொம்ப கத்துறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, சேட்டை பண்ணுறாங்க, அடுத்த பிள்ளைங்களை அடிக்கிறாங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து வர பழக்கம்தான். நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வெறும் வாய் வார்த்தையை சொல்கிறத மட்டும் பிள்ளைங்க இப்போ எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம செயலில் காட்டணும். அந்த செயலில் காட்டுறத அந்த பிள்ளைங்க அவங்களோட லைஃப்பில் காட்டுங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயங்களை நம்மளாம் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மொமெண்ட்டில் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், என் மனசில் என்ன விஷயம் ஹீல் ஆகணும். ஹீலிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. அது ஒரு ஜேர்னி மாதிரி. ஒவ்வொரு சுஜூதும், நம்மளுடைய ஒவ்வொரு துவாவும், நம்மளுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அல்லாஹ்கிட்ட நம்ம போகிறதுக்கான ஒரு ஸ்டெப். ஓ அல்லாஹ், grant healing to my heart, light to my path and peace to my soul. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.